தேங்க்யூ. நாம் பங்கின்றோம் பெந்தகோஸ்து தினம், அதுக்காக நம்மை தயாரித்து கொண்டிருக்கின்ற நேரங்கள். இந்த காலத்தில் நாம் தூய ஆவியின் வரங்களை பற்றி லேசாக மேலோட்டமாக நாம் சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். அதில் மூன்றாவது நாள் வருவதுதான் நாம் பார்க்கின்றோம். எனது தூய ஆவியின் வரங்களில் ஒன்றுதான் திடத்தின் வரம். ஞானம், புத்தி, விமரிசை, அறிவு, திடம், பக்தி, தெய்வம். அப்போ திடத்தின் வரத்தை லேசாக நாம் பார்க்க போகின்றோம். இந்த திடம் என்பது நமக்கு தேவை. தைரியம் நமக்கு தேவை. நாம் பார்க்கின்றோம் ஆயிரவர்கள். நீங்கள் அந்த என்ன உறுதி பூசல் சமயத்தில் கன்னத்தில் ஒரு தட்டுதலை அதோட அர்த்தம் என்பது என்ன சொல்லப்படுகிறது? அவனை தைரியம் கொள், இதோ தைரியம் கொள், பயப்பட தைரியம் கொள். நம்ம ஒரு நபரை தைரியப்படுத்துகின்றோம், பிள்ளைகளை நம்முடைய குடும்பத்தில் தைரியப்படுத்துகின்றோம். எப்படி? பயப்படாத, எப்படி முதுகில் தட்டுறதா அல்ல, கண்ணதிலே கவலைப்படாத, ஏன் சோர்ந்து போறாதவர், இதில் எழுந்தில்லை, இதோ நான் இருக்கிறேன்ல கூட, இது கண்ணத்தில் அழகாக தட்டி கொண்டு ப்ராக்டிக்கலாக நம்ம சிந்தித்து பார்க்குறோம். தைரியம் கொள், அழகாததுப்பா நாங்கள் இருக்கிறோம், பார்த்தே அப்பா நான் இருக்கிறேன்ல, அம்மா நான் இருக்கிறேன், ஏன் கவலைப்படுற, ஃப்ரெண்டு நான் இருக்கிறேன்டா, ஏன்டா கவலைப்படுறதா? கண்ணத்தில் லேசாக இப்படி தட்டி தைரியப்படுத்துவது, திடப்படுத்துவது. இதை நம்ம பார்க்கணும். ஆவியின் வரங்கள் இதை உன்னை திடப்படுத்தி கொண்டிருக்கும். அப்போ இந்த திடம் ஆனது எதை மையப்படுத்தி எங்கே போக வேண்டும்? நம்முடைய வாழ்க்கை சூழல் எடுத்து பார்க்குற சமயத்தில் மிகவும் அற்புதமாக இருக்கும். அது நம்ம பவுலுடைய வழியில பார்க்கணும். திருத்துதர் பணி எடுத்துக்கொள்ளுங்கள். திருத்துதர் பணி 2ஆம் அதிகாரம். பெந்தகோஸ்து தினத்தன்று அங்கு தூய ஆவி அபிஷேகம் வழிகின்றார். தீனாவின் ரூபத்தில் கடந்து வருகின்றார். சீடர்கள் எல்லோரும் மேலும் அவர்கள் அங்கு பொழிகின்றார். அப்போ அது வரைக்கும் அந்த சீடர்கள் எங்கே இருக்கின்றார்கள்? ஒரு ரூமில், ஒரு அறையில், கதவு பூட்டிய அறையில் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆவியானவர் வந்தவுடனே தீனாவின் ரூபத்தில் ஆவியை பெற்ற அவர்கள், எந்த சீடர்கள் பயந்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வெளியே வர ஆரம்பிக்கிறார்கள். வெளியே வந்து இறை வார்த்தையை அவர்கள் அறிவிக்க ஆரம்பிக்கிறார்கள். கிளியர்? இது நமக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். படிங்கள், 14ஆம் வாக்கியம் படிங்கள். நாம் பார்க்கின்றோம், இவர்கள் வந்து இறைவார்த்தை அறிவித்த உடனே, தூய ஆவியை பெற்ற அவர்கள் இறைவார்த்தை அறிவித்த உடனே மற்ற அங்கே இருக்கிற எல்லா மக்களும் எப்படி இருக்கிறார்கள்? பல தரவுரை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், பல பாஷையை பேசுகிற மக்களாக இருக்கிறார்கள். ஆனால் தூதர்கள் அவர்கள் இறைவார்த்தை அறிவித்த உடனே எல்லோருக்கும் அவரவர்கள் மொழியில் அது கேட்கப்படுகிறது. அப்போ இவர்கள் என்ன, மற்றவர்கள் சொன்ன வார்த்தை என்பது என்ன? இறை பற்றி இல்லாதவர்கள் சொல்கிற வார்த்தை என்பது என்ன? இவர்கள் காலையிலே குடித்திருக்கின்றார்கள், குடிச்சு இப்படியெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று. அப்போதான் பவுலுங்கிற ராயப்பர் சொல்கிற வார்த்தை என்பது என்ன? இது குடிகார்கள் அல்ல, இவர்கள் குடிகார்கள் அல்ல, இவர் சொல்ல வார்த்தையை கேளுங்கள். மறுபடியும் அந்த வார்த்தையை படிங்கள். 14ஆவது வாக்கியம் படிங்கள். 14ஆவது வாக்கியம். உரத்த குரலில், அப்படி என்ற அர்த்தம் என்பது என்ன? பயந்து கொண்டிருந்தவன் தைரியத்தோடு அவன் வேலையை ஆரம்பிக்கின்றான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பயம் ஒன்று வாழ்க்கையில் இருக்கின்ற சமயத்தில் அந்த பயம் நம்மிடத்தில் போக வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தூய ஆவியரிடத்தில் மன்றாடினால் இப்போதும். பலவிதமான பயங்கள் நம்முடைய இருக்கின்றோம். பொருளாதார நெருக்கடியில் இதை பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தடைகள் கொண்டு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உறவு சிக்கல்கள், கணவனிடத்தில் நான் எப்படி பேசுவேன், மனைவிடத்தில் எப்படி பேசுவேன், இது பயம் இருக்கின்றது. பிள்ளைகள் பெற்றோர்களை கண்டு பயப்படுகிறார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டு பயப்படுகிறார்கள், சமுதாயத்தை கண்டு பயப்படுவது, ஒரு அதிகாரியை கண்டு பயப்படுவது. அப்போ இந்த பயம் நீங்க வேண்டும் என்றால் அது கோழைத்தனம். இந்த பயம் நீங்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? தூய் ஆவியிடம் மன்றாடினால் போதும். ஆவியானவரே எனக்கு தைரியத்தை தந்துள்ளோம், தைரியத்தை தந்துள்ளோம், திடத்தை தந்துள்ளோம், தைரியத்தோடு நாம் போவது கிருபை தந்துள்ளோம். பயமானது பல காரியங்கள் செய்வதற்கு தடையாக வந்திருக்கின்றன. தெய்வ காரியங்களுக்கு பல காரியங்கள் நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த பயத்திலேயே பலவிதமான பயங்கள். அவர் என்ன நினைப்பாரோ, இவர் என்ன நினைப்பாரோ. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் மனைவியாக இருக்கிற நீங்கள் கணவனுக்கு நீங்கள் செய்வீர்கள், ஒரு காரியம் செய்வீர்கள், செய்கிற சமயத்தில் உடனே இது அவருக்கு பிடிக்குமோ, அவர் என்ன நினைப்பார், அவர் அடிப்பாரா, திட்டுவாரா, அவர் ஏதாவது பேசி கோவப்படுவாரா, இந்த ஒரு பயத்தினாலேயே உங்களுடைய படைப்பு திறன் என்ன ஆகிறது? அங்கு வெளிப்படாமல் போய்விடுகிறது. மாறாக நீ தைரியம் கொள்கிற என்றால்
அது என் கணவன் புரிந்து கொள்வார், அவரை ஏற்றுக்கொள்வார், அவர் அனுசரித்துக் கொள்வார், பரவாயில்ல, நான் தைரியத்தோடு நான் செய்து விடுகிறேன் என்று நீ தைரியமாக நீ செய்கிறேன் என்றால் ஆட்டோமேட்டிக்காக கிருபையும் கிடைத்துவிடும். அப்போ நான் பார்க்குற எண்ணம் என்றால், என்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான பயங்கள், குடும்ப சூழலில் இருக்கின்ற பயங்கள், இந்த பயத்தெல்லாம் போக வேண்டும் என்றால் ஒரே வழி, இது தூய் ஆவியானவர். ஆவியானவரிடத்தில் நாம் மன்றாடுகிற பொழுது, ஆவியானவரே என்னுடைய பல நிலையில் இருக்கிற பயங்கள், குடும்பத்தில் உள்ள பயங்கள், சமுதாயத்தை எதிர்கொள்ளுகிற பயங்கள், இந்த பயத்தெல்லாம் எடுத்து மாற்ற வேண்டும் என்றால் எனக்கு கிருபைத்தா. இன்டர்வியூ போகிறார்கள், இளைஞர்கள் இன்டர்வியூ போகிறார்கள், தான் பயந்து கொண்டிருக்கிறார்கள். பரீட்சை வருகிறது, பரீட்சை பயம் ஏற்படுகிறது. இந்த பயத்தில் எல்லாம் போக வேண்டும் என்றால் பெற்றோர்கள் நீங்கள் சொல்லிக் கொடுக்கிற ஒரு வார்த்தையில் உண்டு, தூய ஆவிடத்தில் மன்றாடு, அவர் இந்த பயத்தில் எல்லாம் எடுத்து மாற்றுவார். ராயப்பரை பாருங்கள், பயந்து கொண்டிருந்த மனிதன் இதோ தூயாவியை பெற்ற உடனே, தீனாவின் ரூபத்தில் ஆவியானவர் கடந்து வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த பயத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெறுகிறார்கள். தைரியத்தோடு உரத்த குரலில் சமுதாயத்தில் முன்னே வந்து கொண்டு உரத்த குரலில் தெய்வத்தை பற்றி எடுத்து சொல்கின்ற ஒரு நிலையை நான் காண்கின்றோம். அடுத்த வார்த்தை படிங்கள், உரத்த குரலில். அடுத்தது பார்த்தீங்களா, அவங்களுக்கு சொன்ன வார்த்தை பார்த்தீங்கன்னா இவர்கள் குடிகாரர்கள் என்று. அப்போ அந்த வார்த்தை எதிர்த்து இது அவன் போகிறார்கள். முன்னாடி எதிர்க்காதவர்கள், பயந்து கொண்டிருந்தவர்கள், எதிர்க்க திராணி இல்லாதவர்கள், மீனவர்கள் எதிர்க்க திராணி இல்லாதவர்கள், சமுதாயத்தை எதிர்க்க திராணி இல்லாதவர்களாக இருந்தவர்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் எதிர்க்கிறார்கள். எது? பாவ பேச்சுக்கு எதிராக அவர் பேசின உடனே, தெய்வ காரியத்துக்கு எதிராக போன உடனே இது அவர்கள் எதிர்கொள்ள வேறு எதுவும் இல்லை. அப்படி என்றால் ஆவியானவர் கடந்து வருகின்ற சமயத்தில் தீமையை எதிர்க்கக்கூடிய சக்தி, தீமைகளை எதிர்த்து போராடக்கூடிய கிருபை, தைரியம் நமக்கு தெரியும், நமக்கு அங்கே கிடைக்கும். அதை நான் வாசிக்கணும், இந்த பேச்சு அங்கே வைத்துக் கொள்ளுங்கள். எடுத்து படிங்கள் 2 தீமோத்தி 1:5-6 வாக்கியங்கள். 2 தீமோத்தி 1. பார்த்தீங்களா, கைகள் வைத்து ஜெபித்த போது உனக்குள் எழுந்த அந்த தூயாவின் தூண்டுதலை இப்போ நினைவு கூறு. இனி அடுத்த வார்த்தை 7வது வாக்கியம். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் உள்ள உள்ளத்தை தருகின்றார். அப்போ கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தை அல்ல தந்திருப்பது, மாறாக அன்பும் வல்லமையும் கட்டுப்பாடும் நிறைந்த உள்ளத்தை தெய்வம் நமக்கு தந்திருக்கின்றார். அப்போ அன்பு செய்வதற்கும் கட்டுப்பாடு, உன்னை கட்டுப்படுத்துவதற்கும் அதே மாதிரி வல்லமை உள்ளதும், கோழை அல்ல. அப்போ நீ பயந்தாங்குழி அல்ல, தூயாவியை பெற்ற நீ பயந்து வாழ்கின்ற ஒரு மகனோ, பயந்து வாழ்கின்ற ஒரு மகளாக ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அப்போ பயந்து வாழ்கிற என்றால் மக்களே, தெய்வத்தின் மேல் உனக்கு நம்பிக்கை இல்லை என்று அர்த்தம். ஒரு மனிதன் இந்த சமுதாயத்தில் ஐயோ எனக்கு வாழ தகுதி இல்லை, எனக்கு வாழ பிடிக்கவில்லை, எனக்கு பயம் வருகிறது என்ற எண்ணத்தில் அவன் இருக்கிறான் என்றால் இதோ அவன் நம்பிக்கையற்ற நபராக இருக்கின்றான், அவன் வாழ தகுதியற்றவன். அவன் தற்கொலை எண்ணத்துக்கு அவன் போய்விடுவான். அவனை நீ தைரியப்படுத்த வேண்டும் என்றால் இதுவும் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே என்று அல்ல, மாறாக யாரை நீ மையப்படுத்த வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை, தெய்வத்தை மையப்படுத்தி கொண்டு நீ போக வேண்டும். எப்போ நீ தெய்வத்தை மையப்படுத்துகின்றாயோ அங்கு அவனுக்கு தைரியம் வரும். உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் தைரியம் இல்லாமல் இருக்கிறார்கள், கோழைகளாக இருக்கின்றார்கள், எதிர்த்து போராட திராணி இல்லாமல் இருக்கிறார்கள், விசுவாச வாழ்க்கையை வாழ திராணி இல்லாமல் இருக்கின்றார்கள். அவன் உடலில் பலம் உண்டு, உடலில் பலம் உண்டு. உன் மகன் உன் மகளுக்கு உடலில் பலம் உண்டு, உன் கணவன் மனைவிக்கு உடலில் பலம் உண்டு, சக்தி உண்டு, புத்தி உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் விசுவாச வாழ்க்கையில் வாழ்வதற்கு அந்த திராணி இருக்கான்னு பார், அந்த தைரியம் இருக்கான்னு பார். இல்லையே, நல்ல ஒரு வாழ்க்கை, இறைவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தைரியம் அங்கு இல்லை, மாறாக அதுக்கு செய்கிறார்கள் திராணி இல்லாத காரணத்தினால் அவன் கண்டுபிடிச்ச வழி என்பது என்ன? பலவிதமான தீமைகள். இதெல்லாம் நடக்கிற காரியமா? இதெல்லாம் சாத்தியமில்லை, எதற்காக இது செய்ய வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், இதெல்லாம் தேவையில்லை, மனிதனால் இது சாத்தியமில்லை என்று சொல்லிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தில் ஜெபமாலை அமர்வதற்கு அவனால் முடிகிறதா என்று பார். ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு அவனால் பங்கெடுக்க முடியுதான் பார். நேரத்தோட ஆலயத்துக்கு வருவதற்கு உன் மகனால் உன் மகளால் குடும்ப அங்கத்தினரால் முடிகிறான் பார். இல்லையே, தெய்வீக காரியங்களுக்கு ஒன்றாம் ஸ்தலம் கொடுக்க முடியவில்லை என்றால் அவன் அவள் கோழை என்று உனக்கு தெரியாதா? உன் பிள்ளைகள் உடலில் எல்லாம் சக்தியெல்லாம் உண்டு,
ஆனால் விசுவாச வாழ்க்கையிலேயே 4 பேர் ஒருத்தன் ஏமாற்றுகிறானே, இவன் என்னை ஏமாற்றுகின்றானே, இவள் என்னை ஏமாற்றுகின்றார்களே என்ற உணர்வு போலும் அவனுக்கு இல்லாமல், பாவத்தில் தான் நாம் இருக்கின்றோமே, பாவத்துக்கு நான் அடிமையாக இருக்கிறோமே என்ற எண்ணம் கூட இல்லாமல் வாழ்கிறான் என்றால், எந்த அளவுக்கு உன் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று பார், எந்த அளவுக்கு உன் கணவன் இருக்கிறான் பார். அவன் சொல்ற வார்த்தை தான், இதோ நான் சந்தோஷமா தைரியத்தோடு இருக்கின்றேன். இல்லையே, பாவத்திற்கு நீ அடிமை என்று மறந்து விட்டாயே. பாவத்தை எதிர்க்கக்கூடிய தைரியம், அதுதான் தூய ஆவி தருகின்ற தைரியம். மனிதனை எதிர்க்கக்கூடிய தைரியம் அல்ல, பாவத்தை எதிர்க்கக்கூடிய தைரியம், இறைவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தைரியம், நீதிக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ தைரியம், அடுத்த திருப்திப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்கிற வாழ்க்கை அல்ல. இது திடம் என்ற வரம் நம் தருவது இறைவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை. இந்த ஒரு வாழ்க்கை வாழத்தான் நீயும் நானும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அது வாழ வேண்டும் என்றால் தூயாவுடைய வரம் வேண்டும். இங்க பாருங்கள், ராயப்பரை பாருங்கள், அத்தனை பேர் மத்தியிலும் அவன் சொன்ன வார்த்தை, இவன் காலையிலே குடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவன் எதிர்த்து பேசுகின்றான். அவர்கள் குடிகாரர்கள் அல்ல, குடிகாரர்கள் எல்லாம் காலையில் அப்படி இருக்க வேண்டும். இப்ப காலை 9 மணி தான் ஆகிறது, யாரும் இப்ப குடிக்க மாட்டார்கள். தைரியத்தின் ஆத்மாவு இதா பேசிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து படிங்கள். அப்படியே பார்த்தீங்களா, நீங்கள் காண்கின்ற காட்சி இறைவாக்கினர் யோவேல் குறித்து ராய்பிரன உட்காந்து பைபிள் படித்து கொண்டிருந்தாரா? அதெல்லாம் செய்தார் அல்ல, ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். யோவேலுடைய மேற்கோட்டை காட்டிக்கொண்டு இங்கு அவர் வெளிப்படுத்த ஆவியினுடைய வெளிப்படம் வருகிறது. என்னவென்று அடுத்த வார்த்தை படிங்கள். இறுதி நாட்களில் நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை நான் பொழிவேன். அடுத்தது, உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பார்கள். அடுத்தது, இளைஞர்கள் காட்சிகளையும் முதியோர் கனவுகளையும் காண்பார்கள். அடுத்தது, பணியாளர் பணிப்பெண் மீது என் ஆவியை பொழிந்தருளேன். அடுத்தது, அவர்களும் இறைவாக்கு உரைப்பார்கள். அப்படி என்றால் ஆவியானவர் கடந்து வருகின்ற பொழுது படித்தவனா படிக்காதவனா, ஏழையா பணக்காரனா, இவன் சிகப்பா கருப்பா, எந்த இனமை, எந்த இனம், எந்த ஜாதி, எந்த மதம், இதெல்லாம் பார்ப்பதில்லை. மாறாக இவன் இவள் தெய்வத்துடைய மகன், தெய்வத்துடைய மகள், இறைவனுடைய உருவிலும் இறைவனுடைய சாயிலும் படைக்கப்பட்டவன், இறை மூச்சு பெற்றிருக்கின்றவன், இறை குணத்தை பெற்றிருக்கின்றவன், தூய ஆவியை பெறுகின்ற எல்லா தகுதியும் உள்ளவன் என்று சொல்லிக்கொண்டு தெய்வம் அவனுக்கு பொழிகின்றார். நீ தெய்வத்துடைய மகன் தான் ஒழிய வேறு எதுவும் இல்லை, வேற எந்த ப்ரையாரிட்டியும் அவன் பார்த்ததில்லை. அப்படி பார்க்கிற பொழுது தைரியத்தோடு பழைய ஏற்பாடு மேற்கோளை காட்டிக்கொண்டு இங்கு ராயப்பர் உரையாடுகிறார் என்றால் ஆவியின் செயல்பாடு எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்கள். படித்தவர்கள் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். ஒரு படிக்காதவன் அவன் எடுத்து சொல்கின்றான், படித்தவனுக்கு அவன் எடுத்து சொல்கின்றான், படிக்காதவன் படித்தவனுக்கு எடுத்து சொல்கின்றான், ஏழையானவன் பணக்காரனுக்கு எடுத்து சொல்கின்றான், வலிமை இழந்தவன் வலிமை உள்ள மனிதனுக்கு எடுத்து சொல்கின்றான். இது எங்கென்று வருகிற தைரியம்? தூய ஆவி தருகின்ற தைரியம், தூய ஆவி தருகிற தைரியம். பாவம் செய்கிறவனை பார்த்து கொண்டு நீ செய்த தவறு என்று சொல்லக்கூடிய தைரியம் எங்கென்று வருகிற தைரியம்? தூய ஆவி தருகின்ற தைரியம். ஜால்ரா அடிச்சு போற தைரியம் அல்ல, தூய ஆவி தருகின்ற தைரியங்கள். தீமை செய்கிறவன், நீ குடித்துக் கொண்டிருக்கின்றாய், மனைவி தூயாவின் அபிஷேகத்தை பெற்றாள் என்றால் அவள் சொல்வாள், கணவனை பார்த்து கொண்டு நீ குடிக்காதே என்று அவள் தைரியமாக சொல்வாள். மாறாக அபிஷேகம் பெற்றிருந்த போதிலும் அதை அவள் பயன்படுத்தவில்லை என்றால் பரவாயில்லைங்க, நீங்கள் குடித்துக் கொள்ளுங்கள், பிரச்சனை இல்லைங்க, குடித்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு என்ன என்று சொல்கிற சமயத்தில் நீ கோழை உள்ளத்தின் அல்லவான் இருக்கின்றாய். தூயாவியை பெற்ற நீ அதை செயல்படுத்தவில்லையே. ஐயோ, அப்படி சொன்னா கணவன் என்னை விட்டு போய்விடுவார், மனைவியை விட்டு போய்விடுவார், மனிதனை பயந்தல்லவன் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். தெய்வத்துக்கேற்ற ஒரு வாழ்க்கை நீ வாழவில்லையே. மக்களே, நீ நானும் கோழை உள்ளத்தின் அல்ல தெய்வம் நமக்கு தந்திருப்பது தைரியத்தின் ஆத்மாவை தெய்வம் தந்திருக்கின்றார். அப்ப பயத்தை நீக்க வேண்டும் என்றால் எதை ஆட்களை எதிர்ப்பதல்ல, பாவத்தை எதிர்க்கக்கூடிய தைரியம். குடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். உன் குடும்பத்தை ஈஸ்டர் இப்பதான் முடிந்து விட்டது, ஈஸ்டர் முடிந்துவிட்டது. எத்தனை பேர் வீடுகளில் அவர்கள் தண்ணியை அடித்துக் கொண்டு கும்மாளம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஈஸ்டர் கொண்டாடுகிறேன் சொல்லி எத்தனை பேர் கும்மாளம் அடித்துக் கொண்டிருந்தார்கள். மீட்பர் பிறந்திருக்க, மீட்பர் வந்திருக்கின்றார், என்னோட பாவத்தின் மீட்பு தந்திருக்கின்றார். அந்த மீட்பை எத்தனை பேர் இளைஞர்கள், இளம் பெண்கள், குடும்ப அங்கத்தினர் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கொண்டு தண்ணி அடிக்கிற சமயத்தில் அந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கும் தைரியம் இல்லையே, வேண்டாம், இது தவறு, இது நாம் செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய தைரியம் குடும்பத்தில் யாருக்கா வந்ததா? இல்லையே. அப்படி என்றால் நீ கத்தோலிக்கன் என்று சொல்லிக்கொண்டு என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? வேண்டாம், இது நிறுத்தம் சொல்றதுக்கு அம்மாவுக்கு அங்க தைரியம் இல்லை, மனைவிக்கு அங்க தைரியம் இல்லை, அப்பனுக்கு அங்க தைரியம் இல்லை, கணவனுக்கும் தைரியம் இல்லை, பிள்ளைகளுக்கும் தைரியம் இல்லை. அப்படின்னா நீ தூயாவை பெற்றுக்கொண்டு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்ப தெய்வம் என்னை விட்டு போய்விட்டாரா? ஒரு நாளும் இல்லை,
ஒரு நாளும் இல்லை. தூய ஆவியை பெற்றிருக்க நீயினாலும் ஆவியானவர் என்னை விட்டு போனதில்லை. ஆவியானவர் அப்ப என்ன செய்து கொண்டிருப்பார்? வேதனைப்பட்டு கொண்டிருப்பார். எங்க வாசிக்கிறோம்? எரேமியா புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியம். எரேமியா புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியம். செவி கொடுக்காவிட்டால் உங்கள் செருக்கை முன்னிட்டு என் உள்ளம் மறைவில் அழுது கொண்டிருக்கும். நீயும் நானும் பாவம் செய்து வாழுகிற சமயத்தில் இறை ஆத்மாவு தூய ஆவியானவர் வருத்தத்தோடு இருப்பார், வேதனையோடு இருப்பார். அவர் அங்கு அழுது கொண்டிருப்பார். ஒழிய என்னை விட்டு போற தெய்வம் அல்ல என் தெய்வம். அவர் இம்மானுவேல், இதோ என் கூடையே இருக்கிற தெய்வம். நான் வேதனை படுகின்ற பொழுது அல்லது நான் பாவம் செய்கின்ற பொழுது என்னை விட்டு போற தெய்வம் இல்லை. நான் பாவத்தில் உழறுகின்ற பொழுது, விபச்சாரத்தில் ஈடுபடுகின்ற பொழுது, சுயன்பம் செய்கிற பொழுது, அல்ல பல தவறான படங்கள் பார்க்கிற பொழுது, குடிச்சும் கும்மாளம் அடிக்கிற பொழுது, சிகரெட் பிடித்து உடலை நாசமாக்குற சமயத்தில் அடுத்தவனை தகாத வார்த்தையில் நான் திட்டுகின்ற பொழுது எனக்குள் இருக்கின்ற அந்த ஆவியானவர் அங்கு வேதனைப்படுகிறார்கள். ஒழிய ஐயோ மகனே மகளே என்று சொல்லிக்கொண்டு வேதனைப்படுவார் ஒழிய என்னை விட்டு போற தெய்வம் அல்ல என் தெய்வம். என்னை விட்டு ஒரு நாளும் போக மாட்டார். நான் அவரை வேதனைப்படுத்துகின்றேன், அவரை காயப்படுத்துகிறேன். அதானே எபேசியருக்கு திருமுகம் வாசிக்கின்றோம். எபேசியர் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள், 26 வாக்கியங்களில் அங்கே வாசிக்கின்ற படித்து வருகிற சமயத்தில் சில வார்த்தை, தூய ஆவிக்கு வருத்தம் தெரிவிக்காதீர்கள். படிங்கள், 26 படிங்கள். அப்ப ஈஸியா உங்களுக்கு புரியும். படிங்கள், 26 வாக்கியம் படிங்கள். சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர்கள், பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியட்டும். பாத்தீங்களா? அலகைக்கு இடம் கொடுக்காதீர்கள். தைரியத்தின் ஆத்மாவை பெற்றவர்கள் ஒரு நாளும் தீமைக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். தீய சக்திக்கு, தவறான சிந்தனைக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். தெரியும் இது தவறான சிந்தனை என்று தெரிந்தவுடனே அவர்கள் என்ன செய்வார்கள்? அதிலிருந்து வெளியே வருவார்கள். அதை எதிர்த்து போராடுவார்கள். எதிர்த்து போராடக்கூடிய சக்தி தெய்வம் உனக்கும் எனக்கும் தந்திருக்கின்றார். இந்த பேச்சப்படி வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் நமக்கு எல்லாம் எடுக்க தேவையில்லை. உங்களுக்கு தெரியும் இல்லையா? லூக்கா நட்சத்திரம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியம், பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் நான் உங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கின்றேன். தெய்வம் எனக்கு அதிகாரம் தந்திருக்கின்றார். பாம்புகளின் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும். அது என்ன? பாம்புகளும் தேள்களும் விஷம் உள்ளது. அப்ப விஷமுள்ள பேச்சு, விஷமுள்ள சிந்தனைகள், விஷமுள்ள காரியங்கள் இதெல்லாம் கண்டுபிடித்துக் கொண்டு அதெல்லாம் உன் காலடியில் போட்டு மிதிக்கவும், அதே சமயத்தில் எதிர்த்து பாவத்தை, பகைவன் அனைத்தையும் வெல்லவும். பகைவர் என்றால் யாரு? மனிதர் அல்ல, பிசாசை வெல்லவும் உனக்கு நான் அதிகாரம் தந்திருக்கின்றேன். என்ன அதிகாரம் தெய்வம் தந்திருக்கின்றார்? விசுவாசம் அதிகாரத்தை தந்திருக்கின்றார். எடுத்து பயன்படுத்து, சிலுவையை பயன்படுத்து, எடுத்து பயன்படுத்த சொல்ல பிசாசு பெய்யும் எல்லாம் ஓடும். நீ பயன்படுத்தியதில்லை, நீ பயன்படுத்தவில்லை. தைரியத்தின் ஆத்மாவு பெய்யை கண்டு நீ எல்லாம் ஓட வேண்டியது, பெய் தான் உன்னை கண்டு ஓட வேண்டும். ஆனால் ஓடுறது யாரு? நீ. ஐயோ எங்கள் வீட்டில் பேய் வச்சுட்டாங்க, பேய் வந்துச்சு ஃபாதர், சைவினை வச்சுட்டாங்க ஃபாதர், அது வச்சுட்டாங்க, இது வச்சுட்டாங்க சொல்லிக்கொண்டு பேயையும் நீ தூக்கி கொண்டு வருகிற என்றால் எப்பேற்பட்டாலும் நீ உறுதி பூசல் எதுக்காக பெற்றிருக்கின்றாய்? என்ன ரப்பர் ஸ்டாம்பை உறுதி பூசல் பெற்றிருக்காய் என்று என்ன சர்டிஃபிகேட்? அது பிறகு கன்னத்தில் ஆயர் அவர்கள் தட்டுகின்றார்கள், போடா தைரியமா போன சொல்லிக்கிறார்கள். எதற்காக? தைரியத்தோடு நீ போ. உனக்குள் இருக்கின்ற தெய்வம் சக்தி உள்ள தெய்வம், கோழையின் தெய்வம் அல்ல. நான் வாசிக்கிறோம் இல்லையா? யாக்கோபு திருமுகம் 4ஆம் அதிகாரம், யாக்கோபு திருமுகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம், கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். அடுத்தது 7ஆம் வாக்கியம் படிங்கள். அழகையை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களை விட்டு ஓடி போகும். அழகையை எதிர்த்து நிற்க வேண்டும். அல்ல ஜால்ரடிச்சு வர்ற வாழ்க்கை அல்ல. என் கணவன் தானே, மனைவி தானே, பிள்ளைகள் தானே என்று அல்ல, மாறாக எதிர்த்து போக வேண்டும். தீமைகளுக்கு எதிராக, தீய சக்திகளுக்கு எதிராக நீ எதிர்த்து நிற்க வேண்டும். நீ எதிர்ப்பது மனிதனைத்தான் எதிர்த்தார் ஒழிய பாவத்தை அல்ல. இயேசு யாரை எதிர்த்தார்? பாவத்தை தான் எதிர்த்தார், மனிதரை எதிர்க்கவில்லை. உனக்கும் இயேசுக்கும் நமக்கும் இயேசுக்குள்ள வித்தியாசம் இதுதான். திடம், திடம் என்னும் வரம் என்பது பாவத்தை எதிர்க்கக்கூடிய வரம் தான் தெய்வம் உனக்கனும் தருகின்றார். அந்த வரத்தை பெற்ற நெய்யினான என்றைக்காவது அதை பயன்படுத்தியிருக்கின்றோமா? இல்லையே. உலகத்துக்கு ஏற்றபடி ஜால்ரடிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. பயத்தில் இருந்து எனக்கு விடுதலை தருவது ஆவியின் வரம்.
அதுதான் நம்முடைய பெரியோர்கள் பாருங்கள், நம்முடைய பெரியோர்கள் சில வார்த்தை என்பது எடா ஆவியிடத்தில் மன்றாடு, தூய் ஆவிடத்தில் மன்றாடு. அதுதான் கரங்களை உயர்த்தி என்ன வந்தாலும் சரி கரங்களை உயர்த்தி தெய்வத்தினை ஸ்துதி. அப்படி ஸ்துதிக்கிற சமயத்தில் பயம் நீங்கி போகும், சங்கிலிகள் அறக்கப்படும், எல்லா தடைகளும் அங்கு உடைக்கப்படும், தெய்வ கிருபைகள் உனக்கு அங்கு கிடைக்கும். மக்களே, பயம் ஆனது பிசாசு தருவது, அது தெய்வத்துடைய தன்மை அல்ல. தெய்வ பயம் என்பது வேறு, தெய்வ பயம் என்பது வேறு, இந்த பயம் என்பது வேறு. அது இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கொள்ளலாம். இந்த பயமானது உனக்கு நன்மையை பெற்று தராது, அது உன் விசுவாச வாழ்க்கை விட்டு அது நீங்கும். இன்று பாரு, உன் குடும்பத்தில் உனக்கு தைரியம் எங்கேயாவது இருக்கா பார். உன் குடும்பத்தில் பிள்ளைகளை, உன் குடும்பங்கிறது வேற எங்கேயும் போக தேவையில்லை. உன் கனவு, உன் மனைவியை பார்த்து குடிக்காதே என்று சொல்ல உனக்கு தைரியம் இருக்கா? வந்து உட்கார்றா, வந்து உட்காந்து ஜெபம் பண்றான்னு சொல்ல தைரியம் இருக்கா? உன் அக்காவையும் உன் தம்பியையும் உன் அண்ணனையும் மரியாதை கொடுத்து பேசப்படுற, என்னடா இப்படி எதிர்த்து பேசி கொண்டிருக்கிறா என்று அம்மா உன்னால் பேச முடிகிறதா? உன் அண்ணன் தானடா, அது அண்ணனுக்கு எதிராக ஏன்டா இப்படி பேசுற என்று உன்னால் சொல்ல முடிகிறதா? இது உன் அக்கா தானடா, உன் தங்கச்சி தானடா, மரியாதை பேசப்படுற என்று எதை சொல்ல முடியுதா? இது வீட்டில் யார், உன் பிள்ளைகள் தானடா, அதுக்கேற்ற மரியாதை பேசப்படுற என்று உன்னால் கண்டிக்க முடிகிறதா? குடும்ப அங்கத்தினர்களை உன்னால் கண்டிக்க முடியவில்லை என்றால், மக்களே, நீ என்ன ஆவியை நீ பெற்றிருக்கின்றாய்? ஏதாவது பிரயோஜனம் ஏதாவது இருக்கா? ஒன்றுமில்லையே. அப்போ நீ கத்தோலிக்கன் பெயரில் தான் இருக்கின்றாய் ஒழிய கத்தோலிக்கன் வாழ்க்கை நீ வாழவில்லையே. தூயாவியை பெற்று நீ தான் அது செயல்படத்தான் இருக்கின்றாய். அது யாருடைய தப்பு? உன்னுடைய தப்பு. தொடர்ந்து அந்த எபேசியருக்கு திருமுகம் படியுங்கள், 4ஆம் அதிகாரம் 26 உள்ள திருவாக்கியங்கள் படியுங்கள். பாவம் செய்யாதீர்கள், தனியட்டும், அலங்கைக்கு இடம் கொடுக்காதீர்கள். பார்த்தீங்களா? கெட்ட வார்த்தை எதுவுமே உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. கெட்ட வார்த்தை என்பது என்ன? கெட்ட வார்த்தை என்ன? அடுத்தவனுக்கு வேதனை தரக்கூடிய வார்த்தைகள், குடும்பத்தில் பயன்படுற வார்த்தையை பாரு. நாயை, பெய்ய, சனியனை, ஏண்டி என் வயிற்றுல வந்து பிறந்த, ஏண்டா என் வயிற்றுல வந்து பிறந்த, எங்கேயா போய் சாக வேண்டியது தானே, நீ வந்து தருதுரண்டா, நீ இப்படி இருக்கிற இதுண்டாடா, இருந்தா அடுத்த வாயில் வர வார்த்தைகள் இருப்பார். குடும்பத்தில் சர்வ சாதாரணமாக பேசுகிற பாருங்கள். பிறகு சொல்கிற வார்த்தைனா, நான் வாழ்கிற சூழல் அப்படி இருக்கு ஃபாதர், என்னை சுற்றி இருக்கிறது அப்படி தான் இருக்கு ஃபாதர் என்று சொல்லி சூழலை குற்றப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அல்ல, உனக்கு விவரம் இல்லை. சமுதாயத்தை ஒரு நாளும் குற்றப்படுத்தாதே. சமுதாயம் நன்மைத்தான் இருக்கின்றது, நீ தான் சமுதாயத்தை கலங்கப்படுத்தி கொண்டிருக்கின்றாய், நீ தான் பார்க்கின்றாய். அப்படி மக்களே, ஒரு நாளும் சமுதாயத்தை குற்றப்படுத்தாதே. உன்னுடைய மனசு எப்படி இருக்கின்ற பாரு. தகாத வார்த்தைகள் நீ பேசுகிற சமயத்தில் எந்த பிள்ளைகள் தான் உன்னை அன்பு செய்வார்கள்? எந்த பிள்ளைகள் தான் ஏற்றுக்கொள்வார்கள்? இல்லையே. தகாத வார்த்தைகள் திட்டுகின்ற பொழுதும் சரி, மற்றவர்கள் முன்னிலையில் அசிங்கமாக பேசுகிற பொழுது அவன் சிரித்து கொண்டிருப்பான். ஆனால் உள்ளுக்குள்ளே பகை உணர்வு அவனுக்குள்ளே வருவது என்பது உனக்கு தெரிகிறதா? உனக்கு தெரியவில்லையே. குடும்ப அங்கத்தினர்களே உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, நீ எப்படி மற்றவர்களை புரிந்து கொள்ளப் போகின்றாய்? அடுத்த வார்த்தை படியுங்கள். கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு, அருள் வளர்ச்சிக்கு ஏற்றபடி நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். அப்ப அருள் வளர்ச்சிக்கு ஏற்றபடி நல்ல வார்த்தையை நீ பேசு. எங்க வாயிலிருந்து அருள் வளர்ச்சிக்கு ஏற்றபடி வருகிறது? விசுவாச வாழ்க்கையை வளர்த்தி கொண்டதற்கான நல்ல வார்த்தைகள் உன் வாயிலிருந்து வருகிறதா? நல்ல வார்த்தை விசுவாச வாழ்க்கையில், இது அப்பா இது அம்மாகிற நீ, பெற்றோராக இருக்கிற நீங்கள், பிள்ளைகளுடைய விசுவாச வாழ்க்கை வளர்ச்சிக்காக என்ன வார்த்தை நீ பயன்படுத்தியிருக்கின்றாய்? இல்லையே. நல்ல வார்த்தை வரவில்லையே. அப்படி நல்ல வார்த்தை வர வேண்டும் என்றால் மக்களை, தினந்தோறும் நீ பைபிள் படித்திருக்க வேண்டும், இறை வார்த்தையை படித்திருக்க வேண்டும். இந்த இறை வார்த்தை என்பது என்ன? நல்ல வார்த்தைகள், மற்றவனுக்கு வளர்ச்சி தரக்கூடிய வார்த்தைகள், மற்றவர்களை ஊக்கப்படுத்துகின்ற வார்த்தைகள், அந்த காயங்களை ஆற்றக்கூடிய வார்த்தைகள் தான் இங்கு உண்டு, இங்கு உண்டு. அப்படி என்றால் உன் மகன் உன் மகளுக்கு தைரியம் கொடுக்க வேண்டும் என்றால் இதை நீ பயன்படுத்து. அவனை உற்சாகப்படுத்த வேண்டும் என்றால் இதை நீ பயன்படுத்து. அவனை ஊக்கப்படுத்த வேண்டும் என்றால் இதை பயன்படுத்து. அவன் சோர்வில் இருக்கிற என்றால், அவன் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்றால் இதை பயன்படுத்து. இந்த வார்த்தை நீ பயன்படுத்தாமல், நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தாமல் நீ ஊன்னு சொல்ற சமயத்தில் எப்படி மக்களே கிருபைகள் கிடைக்கும்? ஆனால் தான் பெற்றவர்களே, நீ முதலில் பைபிள் படிக்கிற நபராக நீ மாற வேண்டும். எங்க நீ கையில் பைபிள் எடுக்கின்றாய்?
ஆயிரத்தெட்டு கேள்விகள். இது பைபிள் தேவையா, இது இல்லம் தேவையில்லையே, இது சும்மா அப்படித்தானே இப்படித்தானே என்று ஆயிரத்தெட்டு கேள்விகள் கேட்கிற சமயத்தில் உன் பிள்ளைகள் அது பார்க்கிறார்கள். அவனும் ஆலயத்துக்கு வருவதில்லை, அவனும் விசுவாச வாழ்க்கை வாழ்வதில்லை. பிறகு பேருக்கு நாங்கள் கத்தோலிக்கர்கள் சொல்லிக்கொண்டு போகிறது. வெக்கமாக இல்லை உனக்கு? எந்த அளவுக்கு பாவ வாழ்க்கை நீயும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பு மக்களே, தூய ஆவியை பெற்றிருக்கிற நீயும் நானும் தைரியத்தின் ஆத்மாவை, தீமைகளை எதிர்க்கக்கூடிய சக்தி தான் தந்துட்டு ஒழிய ஜால்டர் அடிச்சு போற வாழ்க்கை அல்ல தூய வாழ்க்கையினுடைய வாழ்க்கை. தொடர்ந்து அப்படி படியுங்கள். பாத்தீங்களா, கடவுளின் தூய ஆவிக்கு துயரம் வருவித்துக் கொள்ளாதீர்கள். எப்போ தூய ஆவியின் துயரம் கடந்து வரும்? நீ செயல்படாமல் இருக்கிற போது. நீங்களே பாருங்கள், உங்கள் குடும்பத்திலே நீங்க பாருங்கள், அப்பா அம்மா அல்லது அந்த பிள்ளைகள் அவன் படைப்புத்திறனோடு ஏதாவது செய்ய ஆசைப்படுகிற சமயத்தில் பெற்றோர்கள் நீங்கள் தடை விதிப்பீர்கள். அது வேண்டாம், இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லும்போது அந்த பையனுக்கு சந்தோஷம் வருமா? இல்லையே, வேதனை. மனைவி நீ ஆசையோடு ஏதோ ஒன்று காரியம் நீ செய்ய போகிற சமயத்தில் கணவன் அதெல்லாம் தேவையில்ல, படி தூக்கி போடுறி அப்படி சொல்லும்போது மனசில் எந்த அளவுக்கு வேதனை ஏற்படும். நீ விரும்புகிற காரியங்கள் செய்ய முடியாத போது உனக்கு ஏற்படுற அந்த வேதனைகள் எப்படி இருக்கிற பாருங்கள். அதே மாதிரி தான் தூய ஆவியை செயல்பட நீ அனுமதிக்காத சமயத்தில் ஆவியானவர் அங்கு வேதனைப்படுகின்றார். தெய்வ காரியங்கள் தூய ஆவியார் உன் வழியாக செயல்வதற்கு பல காரியங்கள் முயற்சி எடுக்கின்றார். காரணம் அதற்காகத்தான் நீ படைக்கப்பட்டிருக்கின்றாய். எபேசியருக்கு திருமுகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியம். எபேசியருக்கு திருமுகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியம். இது 2:6 10 படி. வேறெனில் நாம் கடவுளுடைய வேலைப்பாடுகள் நற்செய்திகள் செய்வதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் நீயும் நானும் படைக்கப்பட்டிருக்கின்றோம். நல்ல செயல்கள் செய்வதற்காகத்தான் தெய்வம் உன்னையும் என்னையும் படைத்திருக்கின்றார். நல்ல செயல் செய்வதற்காக என்னை குருவாகவும் உங்களை கன்னியாஸ்திரியாகவும், நல்ல செயல் செய்வதற்கு தான் உன்னை கணவனாகவும் மனைவியாகவும் உன்னை பிள்ளையாகவும் பெற்றோராகவும் சகோதரியம் மாற்றிருக்கின்றார். நல்ல செயல் செய்வதற்காக தான் தெய்வம் தன்னுடைய உறவிலும் சாயலும் உன்னையும் என்னையும் படைத்திருக்கின்றார். கெடுதல் செய்வதற்காக அல்ல, நல்ல செயல் செய்வதற்காக தான் உன்னை இல்லற வாழ்க்கையிலும் என்னை துறர வாழ்க்கையிலும் தெய்வம் அழைத்திருக்கின்றார். கெடுதல் செய்வதற்காக அல்ல. அப்ப நீயும் நானும் நன்மை செய்ய வேண்டியவர்கள் தான் ஒழிய அடுத்தவனுக்கு கெடுதல் செய்வதற்காக அல்ல இந்த வாழ்க்கை. அதற்காக அல்ல தூய ஆவி உனக்கு தருவது. அவன் நன்மை செய்வதற்காகத்தான். ஆனால் உன்னிலிருந்து நன்மை வரவில்லை, என்னிலிருந்து நன்மை வரவில்லை என்றால் நீயும் நானும் யாரை வேதனைப்படுத்தியிருக்கின்றோம்? தூய ஆவியாரை துயரத்தில் ஆழ்த்தியிருக்கின்றோம். எப்படி மக்களே கிருபைகள் நமக்கு கிடைக்கும்? என்ன அபிஷேகம் நமக்கு கிடைக்கும்? ஒன்றுமில்லையே, பாவ சங்கீர்த்தனத்தில் எடுத்து சொல்ல வேண்டிய விஷயங்கள். பாவசனர்கள் எத்தனையோ நன்மைகள் செய்ய வாய்ப்பு இருந்த போதிலும் நன்மை செய்ய தவறிருக்கின்றன. அதனை வாசிக்கிறோம். யாக்கோபு திருமுகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியம். 4ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியம் படிங்கள். நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்த போதிலும் அதை செய்யாவிட்டால் அது பாவம். நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அதை செய்யாமல் இருக்கிற என்றால் அது பாவம். இதோ நன்மை செய்ய உன் குடும்பத்தில் தெரிந்திருக்கின்றேன். என்ன நன்மைகள்? அவன் தவறு செய்கின்றானே, அது கண்டிப்பது உன்னுடைய கடமை, அது நிறுத்துவது உன்னுடைய கடமை. மாறாக அது செய்வதில்லை, துணை போய் கொண்டிருக்கின்றாய். பரவாயில்லங்க, வெளியே போய் குடிக்க வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே குடிங்க. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் தானே, இன்னைக்கு ஈஸ்டர் தானே, இன்னைக்கு பிறந்த நாள் தானே, இன்னைக்கு கல்யாண நாள் தானே, பரவாயில்ல குடிங்க, பிரச்சனை இல்லை. பரவாயில்லங்க, அவன் கோயிலுக்கு வர வேண்டாம், நீ வீட்டிலே உட்கார்றா, வீட்டில் உட்காந்து படிடா, போய் வேலை செய்டா, ஞாயிற்றுக்கிழமை தானே, தேவையில்லை, உட்காந்து தூங்குடா என்று சொல்லிக்கொண்டு நன்மை செய்வதற்கு பதிலாக தீமை செய்து கொண்டு நீ வருகிறாய் பார். தெய்வீக காரியங்களுக்கு, விசுவாச காரியங்களுக்கு எதிராக நீ போய் கொண்டிருக்கின்றாய். பிறர் அன்பு உனக்கு பைசா தெய்வம் தந்திருக்கின்றார், பண பலம் உனக்கு உண்டு. இதோ உன் அடுத்திருக்கின்ற ஏழைகளுக்கு நீ உதவி செய்து கொள்ளலாம். உதவி செய்ய எல்லா வாய்ப்பும் உனக்கு உண்டு. உன்னால் முடிஞ்ச உதவி, பண உதவியோ, பொருள் உதவியோ, உடல் உதவியோ, உழைப்பு உதவியோ, அல்லது கருத்துக்களை எடுத்துச் செல்வதோ, ஐடியாஸை எடுத்துச் செல்வதோ உனக்கு எல்லாமே உண்டு. நீ செய்திருக்கலாம் சிறு காரியங்கள், அவனுக்கு நீ வழிகாட்டி இருக்கலாம். மகனை இது இப்படி அல்ல, மகளே இது இப்படி அல்ல, தம்பி இது இப்படி அல்ல, சகோதரர் இது இப்படி அல்ல, இது இப்படிதான் செய்ய வேண்டும். பல நன்மைகள் நீ செய்திருக்கலாம். பிறர் அன்பை மையப்படுத்தி நீ வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நீ நான் அது செய்வதில்லை. மாறாக சுயநலம், எனக்கென்ன சொல்லி போற சமயத்தில் அது பாவத்தின் செயல்பாடு அல்லவா? நன்மை செய்ய தெய்வம் உனக்கு தைரியம் தந்தார். ஆனால் நான் எதுக்கு செய்ய வேண்டும், தேவையில்லைன்னு சொல்லி ஒதுங்கி போகின்ற போது நீயும் நானும் பாவத்திற்கு துணை போய் கொண்டிருக்கின்றோமே. பிறகு எப்படி மக்களே கிருபைகள் எனக்கு கிடைக்கும்?
இதோ திடத்தின் ஆத்மாவை செயல்படுத்தாமல் அல்லவா நீயும் நானும் இருக்கின்றோம். குடும்பத்துக்குள்ளேயே அன்றாட வாழ்க்கையிலே சிறு சிறு காரியத்தில் போலும் நீ நானும் செய்யாமல் இருக்கிற பொழுது ஆலயத்தில் வந்து இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லி ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனம் இல்லையே. பாவ சங்கீர்த்தனத்தில் எடுத்து சொல்ல வேண்டிய விஷயங்கள், எடுத்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் நாம் பார்க்கின்றோம். திடத்தின் அந்த பயத்தை போக்குறது. மீண்டும் படிங்கள், அது திருத்துதர் பணி எடுத்து படிங்கள். ராயப்பர் நாம் பார்த்தோம் இல்லையா? ராயப்பர் அவன் எது பேசுகின்றான், அவன் எதிர்த்து பேசுகின்றான். அவர் குடிகார்கள் அல்ல, காலையில் குடிப்பதல்ல, இதோ இறைத்தன்மை பெற்றவர்கள், இதோ தூயாவை பெறுகிறார்கள். எந்த அளவுக்கு அவர் பேசுகிற படிங்கள். 23ஆம் வாக்கியம் படிங்கள், 2ஆம் அதிகாரம் 23. பார்த்தீங்களா? நீங்கள் திருச்சட்டம் அறியாத காரணத்தினால் அவரை சிலுவையில் அறைந்து விட்டீர்கள். என்ன தைரியமாக எடுத்து சொல்றார் என்று பாருங்கள். ஒரு மீனவர் என்ன அழகாக எடுத்து சொல்ற வார்த்தையை பாருங்கள். நீ அந்த இயேசு கிறிஸ்துவை நீ சிலுவையில் அறைந்து விட்டாய். என்ன தைரியமாக விரல் சூண்டி அந்த மனிதனை, அந்த நபர்களை, அந்த சமுதாயத்தை நீ தான் அறிந்து விட்டாய் என்று சொல்லிவிடு தைரியம் சொல்கிறார் என்றால், மக்களை, இது மனிதன் தருகிற தைரியம் அல்ல, தூயாவி தருகின்ற தைரியம். நீ பாவம் செய்திருக்கின்றாய், நீ தவறு செய்திருக்கின்றாய், அது சுட்டி காட்டுகின்ற தைரியம் தூயாவிக்கு மட்டும்தான் உண்டு ஒழிய ஜால்ற அடிச்சு போற வாழ்க்கை அல்ல தூயாவுடைய செயல்பாடு. தூய செயல்பாடு. பெற்றோர் உனக்கு தெய்வம் தூயாவியை தந்திருக்கின்றார். அந்த பெற்றிருக்கிற நீ உன் மகனை மகளை பார்த்து சொல்ல வேண்டும், எடா நீ செஞ்ச தவறு, அண்ணன்காரன் நீ செஞ்ச தவறு, தம்பி இப்படி ஏமாற்றியது, சொத்துக்காக இப்படி போனது, அது தவறு என்று சொல்லிக்கொண்டு அம்மா நீ கண்டிக்க வேண்டும், ஓங்கி அடிக்க வேண்டும். அடிக்க தைரியம் உனக்கு இருக்கா? இல்லையே. நீ பிள்ளையிடத்தில் அவன் தான் எனக்கு சாப்பாடு போடணும் ஃபாதர், நான் இப்படி ஃபாதர் போக முடியும், அவனை நம்பி தான் நான் இருக்கிறேன் என்றால் நீயே ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன் என்று தெரியவில்லையா? எந்த அளவுக்கு நீ கேவலப்படுத்துகிறாய் பார். பெற்றோர் என்ற ஸ்தானத்தை பைசாவுக்கு நீ விட்டு விடுகின்றாயே, சௌகரியத்துக்கு நீ விட்டு விடுகின்றாயே. உனக்கும் ஏசாவுக்கு இல்லை, உனக்கும் ஏசாவுக்கு என்ன வித்தியாசம் உண்டு? ஒரு வித்தியாசம் இல்லை. பெற்றோர் பெற்றோராக இருக்க வேண்டும், பிள்ளைகள் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தெய்வம் தந்த ஆத்மாவு தைரியத்தின் ஆத்மாவு. ஆனால் அதை இழந்திருக்கின்றாயே. இப்படி மக்களே கிருபைகள் கிடைக்கும். இங்கு ராயப்பர் தைரியமா சொல்றார், நீங்கள் சிலுவையில் அந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து விட்டீர்கள். நீங்கள் சிலுவையில் அறைந்து விட்டீர்கள். தைரியம் உள்ளவன் தவறுகளை எடுத்து சொல்லுவான். நீ செய்வது பாவம் என்ற தைரியத்தை சொல்லுவான். ஐயோ அவங்க மனசு வேதனைப்படுவே, இவன் மனசு வேதனைப்படுவே, உன் மனசை எவன் பார்த்தான்? நீ போடா. நாம் பார்ப்பதெல்லாம் யாரை? தெய்வத்தை. ஒரு மகளும் ஆவியின் வரங்களை பெற்றவர்கள் தெய்வத்தை மட்டுமே நீ பார்க்க வேண்டும். இறைவனுக்கு மட்டும்தான் நீயும் நானும் கணக்கு கொடுக்க வேண்டும் ஒழிய வேறு ஒருத்தவனுக்கும் அல்ல. அதனால தைரியமாக இந்த உலகத்தில் வாழ பாருங்கள். பாவத்தை எதிர்த்து போங்கள், பாவிகளை அன்பு செய்யுங்கள். பாவத்தை எதிர்த்து போங்கள், பாவிகளை அன்பு செய்யுங்கள். அது ஃபார்மேஷன் எங்கு கடந்து வரும்? குடும்பத்தில். அப்பன் குடித்து கொண்டு வருகின்றான், அப்பனுடைய குடிவெறியை நீ வெறுத்துக்கொள், அப்பனை அன்பு செய், அப்பனை மன்னித்து விடு. அம்மா புரிந்து கொள்ள மாட்டார்கள், அம்மா சண்டைப்பட்டு கொண்டிருப்பார்கள், அம்மாவிடத்தில் இருக்கிற அந்த பாவத்தை வெறுத்துக்கொள், அம்மாவை அன்பு செய். பிள்ளைகள் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள், பிள்ளைகள் எதிர்த்து போவார்கள். அந்த பிள்ளைகளுடைய மனநிலையை இது அவர் புரிந்து கொள்ளாமல் இருக்கிற பாருங்கள், உங்களை எதிர்த்து போகிறார்கள் பாருங்கள். அந்த பாவத்தை அதை நீ எதிர்த்துக்கொள், ஆனால் உன் பிள்ளைகளை அன்பு செய். ஆனால் நீ நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று பார். நீ என்ன செய்திருப்பார்? பாவிகளையே வெறுத்து கொண்டு பாவத்தை அல்லவா நீ நானும் அன்பு செய்து கொண்டிருக்கின்றோம். மக்களே, இறை சன்னதியில் மன்னிப்பு கேட்டுக்கொள். அடுத்தது எடுத்து படிங்கள். அதே திருத்துதர் பணி 4ஆம் அதிகாரம், திருத்துதர் பணி 4ஆம் அதிகாரம் படிங்கள், 13ஆம் வாக்கியம். யாராவது ஒருத்தர் சத்தமாக ஒருத்தர். பார்த்தீங்களா? பேதுருவும் யோவானும் கல்வி அறிவு அற்றவர்கள் என்பது தலைமை சங்கத்தினார்கள். அவங்களுக்கு தெரிகிறது இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள். ஆனால் அவர்களை துணிவை கண்டு அவர்கள் வேய்ப்படுகிறார்கள். காரணம், அந்த துணிவை அவர்கள் எங்கிருந்து வந்தது? எங்க கூட யார் இருந்தார்கள்? இயேசு. மறுபடியும் அதே வார்த்தை படிங்கள், 13ஆம் வாக்கியம் படிங்கள். அறிந்திருந்ததால்
வியப்படைந்து. அடுத்தது பார்த்தீங்களா, அவர்கள் இயேசுவோடு இருந்ததை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அப்ப இவர்களுக்கு அந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? இயேசு இருந்த தைரியம், இயேசு கூட இருக்கிற கரத்தினால் அந்த தைரியம் பெறுகிறார்கள். பாவத்தை எதிர்க்கக்கூடிய தைரியத்தை இது அவர்கள் பெறுகிறார்கள். அப்ப இயேசு என் கூட இருந்தால் மட்டும்தான் மக்களே பாவத்தை எதிர்க்கக்கூடிய தைரியம் இருக்கும். அல்ல எங்க அம்மா இருந்தால், எங்க அப்பா இருந்தால், மனிதன் இருந்தால் மட்டும் வராது. மனிதர்கள் இருந்தால் பாவம் எதிர்க்கான தைரியம் வராது. பாவத்துக்கு துணை போவதற்கான தைரியம் தான் கடந்து வரும் ஒழிய, ஜால்ராட்சி வாழ்க்கை தான் வாழ முடியுமே ஒழிய ஒரு நாளும் தைரியம் எதிர்க்க வராது. இயேசு இருந்தால் மட்டும்தான் பாவத்தை எதிர்க்கக்கூடிய தைரியம் எனக்கு கிடைக்கும். டாமினிக் சேவியோ இப்படி டாமினிக் சொன்ன வார்த்தை என்பது பாவம் செய்வதில் சாவது மேல். எப்படி அந்த வருகிறது? இது தெய்வம் கூட இருக்கின்ற உணர்வு. புனிதைகள் வாழ்கிறார்கள், பாவத்தை எதிர்த்து வாழ்கிறார்கள். எப்படி? தெய்வம் கூட இருந்தார்கள், அந்த தைரியம் அங்கு இருக்கின்றது. இரத்த சாட்சியாக மாறுகிறார்கள். எப்படி? தெய்வம் கூட இருக்கின்றார், அந்த தைரியம் வருகிறது. மக்களே, இயேசு கூட இருந்தால் மட்டும்தான் அந்த தைரியம் நமக்கு கடந்து வரும். இல்லை என்றப்படாது. படித்தவனோ படிக்கவில்லையோ ரெண்டாவது விஷயங்கள், அதெல்லாம் ரெண்டாவது விஷயங்கள். இங்கே ராயப்பரும் யோவானும் படிக்காதவர்கள் என்பது அந்த மக்களுக்கு தெரிகிறது. இருந்த போதிலும் அவர்களுடைய துணிவை கண்டு அவர்கள் பயந்து கொண்டார்கள். காரணம், இயேசு அவருடன் இருப்பதை கண்டார்கள். அப்ப இயேசுக்கு இருந்த தைரியம் இது அவர்கள் இருந்தது. மக்களே, அதான தெய்வம் சொல்ற வார்த்தை. மத்தேயு நற்செய்தி எடுத்து படிங்கள், நமக்கு எல்லாரும் தெரியுமே. மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 24ஆம் வாக்கியம். சீடன் குருவை போல ஆகட்டும். சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தலைவரை விட பெரியவர் அல்ல. அடுத்தது, சீடன் தம் குருவை போல மாறட்டும், பணியாளன் தலைவரை போல மாறட்டும். யார் அந்த குரு, யார் அந்த தலைவன்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து பயந்து கொண்டு வாழ்ந்தாரா? இயேசு பயந்து கொண்டு வாழ்ந்தாரா? ஒரு நாளும் பயப்படவில்லை. ஐயோ கூட இருக்கிறவனுக்கு வேதனை வரும் என்று சொல்லும் அவர் பாப்படவில்லை. அதன் கூட இருந்தவன் யாரு? ராயப்பர். இயேசு தன்னை சாவை அறிக்கையிடுகிற சமயத்தில் ராயப்பர், ஆண்டவரே இது உனக்கு வேண்டாம்னு சொன்னபோது இயேசு சொன்ன வார்த்தை என்ன? அப்பாலை போ சாத்தானே, போடா அந்த பக்கம் என்று. ஐயோ அவன் மனசு வேதனைப்படுமே, அவன் மனசு காயப்படுமே, அதெல்லாம் தெய்வம் பார்க்கவில்லை. இயேசு யாரை பார்த்து சாத்தானேன்னு சொன்னார்? ராயப்பரை பார்த்தல்ல. அவனுக்குள்ள இருக்கிற சிந்தனையை, அவனுக்குள்ள பேச்சை, அவனுக்குள்ள தவறான எண்ணங்களை பார்த்து கொண்டு, போ அப்பாலை சாத்தானே, நீ சிந்திப்பது மனித சிந்தனை, எனக்கு தேவை தெய்வத்துடைய சிந்தனை, எனக்கு தேவை தெய்வத்துடைய சிந்தனை. ராயப்பரை அல்ல ஏன் சொன்னது. அவனுக்குள் இருக்கிற தீமைகளை, மக்களே நீயும் நானும் நம்முடைய குடும்பத்தை அங்கத்தில் உள்ள தீமைகளை தான் வெறுக்க வேண்டும் ஒழிய அந்த மனிதனை அல்ல. ஆனால் தான் இயேசுவால் என்ன செய்ய முடியுது? அதே ராயப்படத்தில் சொல்ல முடியுது. எடா ராயப்பா, உடால் என்னை அன்பு செய்ய முடியுமா? நீ என் அன்பு செய்கிறாயா? ஆமா ஆண்டவரே. ஒரு தடவை, 2 தடவை, 3ஆவது தடவையும் கேட்ட பிறகு சொல்ற வார்த்தை என்ன? இதா என் ஆடுகளை மேய்த்துக்கொள், என் ஆடுகளை பேணி காத்துக்கொள், உடனே நான் தருகின்றேன் திருச்சபையை வழிநடத்தக்கூடிய கிருபை. அப்பாலை போல் சொன்னார் என்றால் எப்படி மக்களை கொடுக்க முடியும்? அப்போ இயேசு ராயப்பறை அல்ல அங்கு அதட்டியது, அவனுக்குள் இருந்த தீமைகளை. அவன் கூட பிறந்தவனாக இருக்கட்டும், கூட இருந்தவனாக இருக்கட்டும், யார் இருந்தாலும் சரி, நீ சொல்ல வேண்டியது உன்னுடைய கடமை. நீயும் நானும் செய்கிறோமா? திடம் என்னும் வரத்தை பெற்று நீயும் நானும் எங்கள் மக்களை தைரியத்தோடு வாழ்கின்றோம். பாவம் செய்வதற்கு அல்லவா துணிப்புகிடும். அவன் மனசு வேதனைப்படும், இவன் மனசு வேதனைப்படும் என்று பார்த்தோமே ஒழிய அவங்க மனசு வேதனைப்படுவதை நீ பார்க்கவில்லையே. ஒரு நாளும் கிருபை இல்லை. மன்னிப்பு கேள். படிக்காதவர்கள் இன்று நிறைய பேர், ஐயோ எனக்கு படிக்கவில்லை, நான் படிக்கவில்லை, என் கணவன் நல்லா படித்திருக்கின்றான், நான் படிக்கவில்லை, என் பிள்ளைகள் படித்திருக்கின்றார்கள், அப்போ அதனால் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அதனால் பயந்து கொண்டு குடும்பத்திலேயே பெற்றோருடைய ஸ்தானத்தையும் மனைவியின் ஸ்தானத்தையும் கணவனுடைய ஸ்தானத்தை எழுந்து கொண்டு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயே. படிப்பா உன்னை நிர்ணயிக்குது நீ யார் என்று? ஒரு மனிதனுடைய வேல்யூ படிப்பாக நிர்ணயிக்குது, அவனுடைய குணம்தானே என்று வருது. படிப்பு அந்த குணத்தை அழகுபடுத்தும். படிப்பு ஒரு நபருடைய குணத்தை அழகுபடுத்துமே ஒழிய அதுக்கு தான் படிப்பு தேவை. ஆனால் நீ என்ன செய்கின்றாய்? படிப்பு மட்டுமே நீ பார்த்து கொண்டு போகிற சமயத்தில் எப்படி மக்கள் இருக்க? உலகத்திலே பக்கா கிரிமினல்ஸ் யாரு? படித்தவர்கள் தானே. எல்லாம் படித்தவர்கள் தானே பக்கா கிரிமினலாக இருக்கிறார்கள். இல்லை வேறு யாரும் இல்லையே. அப்போ மக்களே, நீயும் நானும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று பார். படித்தவர்கள் அவன் தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறவர்கள், படிக்காதவர்கள் ஆனால் தாழ்வு மனப்போடு இருக்கிறார். ஆனால் அந்த ராயப்பர் எல்லாம் யார் கூட இருந்தார்கள்? இயேசு இருந்தார்கள். நீ படிக்கவில்லை, பயத்தில் இருக்கிற என்றால், தாழ்ந்த நிலையில் இருக்கிற என்றால், உன்னிடத்தில் இயேசு இருந்தாலே போதும்,
ஆட்டோமேட்டிக்காக உன்னால் வரும். ஆனால் தானே பவுல் சொன்ன வார்த்தை நம்ம எல்லோருக்கும் தெரியுமே, சக்தனாயவன் என் கூட இருந்த காரணத்தினால் எனக்கு பெரிய காரியங்கள் செய்ய முடியும். சக்தனானவனா என்ன எடுத்து பிலிப்பியர் திருமுகம் 4:13, அது மலையாளமும் எனக்கு வலுவுற்றுவர் மலையாளம் வந்துச்சு. விட படி 13ஆம் வாக்கியம் என்னது? எனக்கு வலுவூற்றுகிறவர் துணை கொண்டு எதுவும் என்னால் செய்ய முடியும். என் கூட தெய்வம் இருந்தால் என்னால் எல்லாம் செய்ய முடியும். கணவன் இருந்தால் மனைவி இருந்தால் அல்ல, பிள்ளை பெற்றதல்ல, தெய்வம் என் கூட இருக்கிறார் என்றால், சக்தனானவன் கூட இருந்த காரணத்தினால், வலிமை உள்ளவன் கூட இருந்த காரணத்தினால் என்னால் எதுவும் செய்ய முடியும். எதுவும் என்றால் என்ன செய்ய முடியும்? எந்த நன்மையும் தைரியமாக செய்ய முடியும், எந்த தீமையும் என்னால் எதிர்க்க முடியும். இதனுடைய அர்த்தங்கள், எந்த நன்மையையும் தைரியமாக செய்ய முடியும், எந்த தீமையையும் என்னால் எதிர்க்க முடியும். கோலியாத்தை போலவே எவ்வளவு பெரிய இது வந்தாலும் சரி, சின்ன ஒரு குழாங்கல் நம்பிக்கையின் குழாங்களை வைத்துக்கொண்டு ஓங்கி என்னால் அடிக்க முடியும். அவன் எவ்வளவுதான் பெரிய நபராக இருந்தாலும் சரி, சின்ன கல் இருந்தாலே போதும், அவனை பட்டுன்னு அடிக்க முடியும். காரணம் என்ன? என் கூட இருப்பவர் யாரு? தெய்வம். இயேசு என் கூட இருக்கிறார். சக்தனானவன் கூட இருக்கிற காரணத்தினால் பெரிய காரியங்கள் என்னால் செய்ய முடியும். ஆனால் எங்கே நீ நானும் செய்கின்ற பேச்சு மட்டும்தான் இருக்கின்ற ஒழிய செயல்பாடு இல்லையே. மக்களே, செயல்பாட்டில் வர வேண்டும். அப்ப செயல்பாட்டில் எப்படி கொண்டு வர முடியும்? போவும் குடும்பத்தில், வேற எங்க வேண்டாம், உன் குடும்பத்தில் வெளிப்படுத்து. எப்படி? நெருக்கடி மத்தியில் தெய்வத்தை பற்றிக்கொள், வேதனை மத்தியில் தெய்வத்தை பற்றிக்கொள். நான் வாசிக்கிறோம் இல்லையா? தோபித்து புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வாக்கியம். தோபித்து புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வாக்கியம். படிங்க தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். படி. மகனை நாம் ஏழையாகி விட்டோம் என நீ கவலைப்படாதே. அடுத்தது, நீ கடவுளுக்கு அஞ்சி பாவத்தை எல்லாம் தவிர்த்து கடவுளாய் ஆண்டவருக்கு நல்லது செய்தால், பணிந்து வாழ்ந்தால், அப்பொழுது நீ பெரும் செல்வனாக நீ மாறுவாய். எங்க? பலவீனத்தோடு இருக்கிற சமயத்தில் தான் பாவத்திற்கு எல்லா காரியங்களும் ஆக முடியும். பலவீனத்தோடு இருக்கிற சமயத்து தான் மக்களே பாவங்கள் நம்மை தேடி வரும். பாவச்சூழலுக்கு அடைகிறது, அதான் பாவச்சூழல். பலவீனமான சூழல் தான் இது பாவனம். தற்கொலை எண்ணங்கள் என்ன வருகிறது? அதனால தான் சொல்ற வார்த்தை இட்ஸ் a weak movement என்று சொல்ற காரணங்கள். பலவீனமான நேரம், அவன் சிந்தனை பலவீனத்தோடு இருக்கிறது. அந்த பலவீனமான சிந்தனையில், அந்த பலவீனமான சூழலில் யாருடைய பேச்சு நீ கேட்கின்றாயோ அதுக்கேற்றபடிதான் உன் வாழ்க்கை மாறும். இப்போ நான் பலவீனத்தோடு இருக்கின்றேன். சூழல் உதாரணம், பொருளாதார நெருக்கடியில் நான் இருக்கின்றேன், கடன் தொழில் நான் மூழ்கி இருக்கின்றேன், பலவீனமான சூழல். இந்த சூழலில் எனக்கு அட்வைஸ் தருகிறவர் யார்? 2 விதத்தில் பாருங்கள். ஒருத்தர் எனக்கு அட்வைஸ் செய்கின்றார், ஏன்னா நீ ஏனடா இப்படி இருக்கின்றாய், நீ எப்போ பார்த்தாலும் தெய்வம்னு சொன்னாயே, அந்த தெய்வம் நான் எங்கே கொண்டு வந்து வச்சிருக்கு பாரு, சும்மா தெய்வம் சொல்லி போடா, போய் வேலைக்கு போடா என்று சொல்லிக்கொண்டு மறுபடியும் எனக்கு போகிறார் என்றால் நான் உழைப்பேன், நான் முன்னுக்கு வந்து விடுவேன். ஆனால் ஆலயம் பக்கம் நான் போவேனா? ஆலயம் பக்கமே நான் போக மாட்டேன். எனக்கு அட்வைஸ் கொடுத்தது யாரு? இவன். என்ன மாதிரி அட்வைஸ் கொடுத்தான்? பாரா, அந்த பலவீனமான சூழலில் தெய்வம் சொன்னாயே, அந்த தெய்வம் உனக்கு என்னடா பண்ணாரு என்று சொல்லிக்கொண்டு அந்த பலவீன சூழலில் அவனுடைய பேச்சை கேட்டு உழைப்புக்கு மட்டும் முக்கியம் கொடுத்து போய்விட்டேன். பிறகு சொல்ல வார்த்தை, என் திறமையால் நான் வந்தது நான் என்று. அதே பலவீனமான சூழலில் இன்னொருத்தன் சில வார்த்தை, இடம் நீ போ, நீ கவலைப்படாதே, தெய்வம் இப்போதான் இறைவன் அன்பு உன்னை உணர முடியும், தெய்வம் உன்னை வழி நடத்துவார், உன்னை சாட்சியாக உயர்த்துவார், போடா என்று சொல்ற போது அவன் வார்த்தையை கேட்கின்றேன். கடவுள் மேல் இன்னும் நம்பிக்கை கொண்டு நாம் போற சமயத்தில் இதான் நானும் பெரிய செல்வந்தனாக மாறுவேன். மாறுற சமயத்தில் என்னை கொண்டு பலரும் நன்மை கடந்து வருவார்கள். நான் சாட்சியாக தெய்வத்தை படுத்தி எடுத்து சொல்வேன். பலவீனமான அந்த சூழலில் யாருடைய நான் பேச்சை கேட்கின்றேனோ அதை கேட்டபடிதான் என் வாழ்க்கை அமையும். அந்த மக்களே, யாருடன் சேரணுமோ அவருடன் தான் நீ சேர வேண்டும். சுற்றி இருக்கிற நண்பர்கள் யார் என்று பார். உன் பிள்ளைகள் எப்பேருடைய நண்பருடன் இருக்கிறார்கள் பாருங்கள். எல்லாம் ரவுடித்தனமும் பொறுக்கித்தனமும் உள்ள நண்பர்களாக இருக்கிறார் என்றால், தன்னையும் கும்மாலம் அடித்துக்கிற நபராக இருக்கிறார் என்றால், பெற்றவர்களை எதிர்த்து போகிற நண்பராக இருக்கிறார்கள் என்றால், அவன் வீட்டுக்கு வருகிற சமயத்தில் அவன் யாருடைய பேச்சை கேட்பான்? பெற்றோர்கள் உனக்கு கீழ்ப்படிந்து போவான்னு எதிர்பார்க்கிறியா? ஒரு நாளும் கிடையாது.
அவனை சுற்றான்கள் எப்படி இருக்கின்றது? எல்லாம் எதிர்த்து போய் கொண்டிருப்பார்கள் ஒழிய ஒரு நாளும் அங்கு நன்மை ஒரு நாளும் வராது. அங்கு தீமை மட்டுமே தான் கடந்து வரும். இறை சன்னதியில் நீ நான் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டிய ஒரு காரியங்கள். பாவத்துடைய பலன்கள் இது உன்னையும் என்னையும் தாக்கி கொண்டே இருக்கும். பலவிதத்தில் அது தாக்கி கொண்டிருக்கும். தைரியம் வர வேண்டும் என்றால் தூயாவியை மட்டுமே மையப்படுத்தி வாழ். எப்படி தூயாவியை மட்டுமே மையப்படுத்தி வாழ்கிறாயோ அந்த நொடியிலேயே உனக்கு கிருபைகளும் சக்திகளும் உனக்கு வந்து சேரும். பலவீனமான சூழல்கள், நோய்களோடு நீ இருக்கின்றாய், பலவீனத்தோடு இருக்கின்றாய், உடல் வருத்தத்தோடு இருக்கின்றாய். இதுக்கெல்லாம் காரணங்கள் இதுதான் என்று சொல்லுகிற பொழுது நம்பிக்கையற்ற நிலையில் நீ போக முடியும். ஆனால் அதே கூட இருக்கிறவர்கள், நீ இப்போ தைரியத்தோடு போ, தெய்வம் இருக்கின்றார், நீ இப்போ ஆஸ்பத்திரி போ, இந்த மருத்துவரை பாரு, தெய்வம் அதன் வழியாக அவனை வெளிப்படுத்த செல்கிற சமயத்தில் தைரியத்தின் ஆத்மாவை இறைவன் அந்த மனிதன் வழியாக தருகிற பொழுது கடவுள் மேல் நம்பிக்கை வைத்துக் கொண்டு உன்னால் முன்னாடி போக முடியும். ஒரு நாளும் நீ சோர்ந்தோ ஒரு நாள் நீ தளர்ந்து போக மாட்டாய். ஆனால் இன்று பலவீனமான சூழலில் உன் பிள்ளைகளுக்கு, உன் கணவன் மனைவிக்கு, உன் குடும்ப அங்கத்தினர்களுக்கு யாரை மையப்படுத்தி கொடுத்தாய் என்று பார். யாரை மையப்படுத்தி கொடுத்திருக்கிறாய் என்று பார். இறை சன்னதியில் மன்னிப்பு கேள். எப்போ நீ இறை சன்னதியில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிற சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக கிருபைகள் உனக்கு வந்து சேரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இனி மூன்றாவது அடுத்த வார்த்தை படிங்கள். 4ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியம். 4ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியம். அப்போ தலைமை சங்கத்தினர் எல்லாம் தீர்மானம் எடுக்கிறார்கள். பேதுருவை பேசுகிற வார்த்தை என்பது என்ன? இயேசுவை பற்றி நீ யாரிடத்திலும் சொல்லக்கூடாது என்று அவர்கள் தீர்மானம் எடுக்கின்ற பொழுது அங்கு ராய் பிரசன்ன வார்த்தை என்பது என்ன? தொடர்ந்து படிங்கள். 18ஆவது வாக்கியம். உங்களுக்கு செவி சாய்ப்பதா, கடவுளுக்கு செவி சாய்ப்பதா? நாங்கள் யார் பேச்சை கேட்க வேண்டும்? தைரியத்தோடு அவர் என்ன செய்கிறார்கள்? தெய்வத்தின் நாமத்தை எடுத்து சொல்கின்றார்கள். அதுவரைக்கும் கோழையாக இருந்த அவர்கள் எப்படி அவர்கள் தைரியத்தை கொண்டு வருகிறார்கள்? இயேசுவின் நாமத்தை நான் எடுத்து சொல்வேன், என்ன தடை வந்தாலும் சரி தெய்வத்தின் நாமத்தை இதோ நீ நானும் எடுத்து சொல்ல வேண்டும். மக்கள், நம்முடைய வாழ்க்கையில் தெய்வம் ஒரு சில பேருக்கு தைரியத்தை கொடுப்பார். உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த கிருபையை கொடுப்பார். அந்த கிருபையை பயன்படுத்து, நன்மைக்காக அந்த கிருபையை நீ பயன்படுத்து. குடும்பத்தில் ஒரு சில பேர் எதிர்த்து பேசக்கூடிய தைரியம் தெய்வம் கொடுப்பார். அந்த எதிர்த்து பேசுகிற தைரியமானது நன்மைக்கு பயன்படுத்து, தீமைக்கு பயன்படுத்தாத. தீமைக்கு பயன்படுத்தாத. எதிர்க்கக்கூடிய தைரியம், கேள்விகள் கேட்டு எதிர்க்கக்கூடிய தைரியம் தெய்வம் கொடுப்பார். அந்த எதிர்க்கக்கூடிய தைரியம் நன்மைக்கு பயன்படுத்து, தீமைக்கு பயன்படுத்தாத. ஆனால் நீ எதிர்க்கக்கூடிய தைரியம் எங்க? தீமைக்கு. ஆலயத்தில் முற்றத்தில் இருந்து கொண்டு அருத்தந்தைகளையும் பங்கு மக்களையும் பங்கு தந்தையர்களையும் அதே சமயத்தில் அங்கு ஆயிரவர்களையும் விரல் சூண்டி பேசுகிற என்றால் இங்கே கேவலமா நீ நடந்து கொண்டிருக்கின்றாய், தைரியத்தை வெளிப்படுத்துகின்றாய். ஆனால் அதே சமுதாயத்தில் இருக்கிற அதிகாரிகள், உன் வேலை செய்கிற உன்னுடைய அதிகாரிகளை உன்னால் விரல் சூண்டி பேச முடிகிறதா? இல்லையே. அங்கு பேச முடியவில்லை. அங்கு பேசினா சம்பளம் போய்விடும், வேலை போய்விடும். இங்கே எதிர்த்து பேச என்ன நடக்கும்? மண்ணு நடக்காது. அங்க கூட்டம் கூடிக்கொண்டு, ஆலயத்தில் பங்குகளிலும் கூட்டம் கூடிக்கொண்டு பங்கு மக்களுக்கு எதிராக, பங்கு தந்தைக்கு எதிராக, விசுவாச வாழ்க்கை எதிராக கூட்டம் கூடிக்கொண்டு நீ சபையை எடுத்து நீ போய் கொண்டிருக்கின்றாய். ஏன்? உன் ஊரிலும் உன்னுடைய நீ வாழ்கின்ற வட்டாரத்திலும் இதோ உன்னுடைய அதிகாரிகள் உனக்கு எதிராக, உன் குடும்பத்துக்கு எதிராக, உன் சமுதாயத்துக்கு எதிராக, உன் இனத்துக்கு எதிராக பல காரியங்கள் செய்கிறார்களே. கூட்டம் கூடிக்கொண்டு நாம் எழுத்து போக வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு அங்க வருகிறதா? அங்கு வரவில்லையே. அங்கு எழுத்து பேச துப்பு இல்லை, இங்கே எதிர்த்து பேசுகிற என்றால் எப்படி மக்களே இருக்கும்? விசுவாச வாழ்க்கையைத்தான் நீ காட்டுகின்றாயே, அங்கே எதிர்க்கிறாய் ஒழிய எங்கே எதிர்க்க வேண்டுமோ அங்கே எதிர்க்கவில்லையே. அப்போ நீயும் நானும் கோழை என்பது தெரியவில்லையா? எதிர்க்கக்கூடிய தைரியத்தை தெய்வம் தந்திருக்கிற என்றால் நன்மைக்கு அது பயன்படுத்து, நன்மைக்கு பயன்படுத்து. ஒரு சில பேருக்கு தெய்வம் அந்த கிருபையை கொடுத்திருப்பார். ஒரு சில பேர் தெய்வம் கொடுத்து போடுவார். ஒரு சில பேருக்கு அமைதியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுத்திருப்பார். ஒரு சில பேருக்கு பேசுகிற திறமை தெய்வம் கொடுத்திருப்பார். ஒரு சில பேருக்கு செயல்பாட்டில் தெய்வம் கிருபைகளை கொடுத்திருப்பார். உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். அன்னை தெரேசால் எத்தனை இடத்தில் போயிட்டு இறைவார்த்தை அறிவித்துக் கொண்டிருந்தார்கள்? இல்லையே. ஆனால் அவர்கள் யாரை வெளிப்படுத்தினார்கள்? இயேசுவைய
புனித அந்தோனியார் எத்தனை தொழுநோயாளிகளை குணப்படுத்தி கொண்டே இருந்தார்? இல்லையே. ஆனால் அவர் அறிவித்தது எல்லாமே இறை வார்த்தை தானே. அவர் யாரை வெளிப்படுத்தினார்? இயேசுவை தானே. இறை வார்த்தை வழியாக இயேசுவை வெளிப்படுத்துவதும் செயல்பாட்டு வழியாக இயேசுவை வெளிப்படுத்துவதும். மக்களே, இறைவன் 2 பேரும் யாரை வெளிப்படுத்தினார்கள்? இயேசு கிறிஸ்துவை. உனக்கு தெய்வம் செயல் வழியாக தந்திருப்பார், செயல் வழியாக பிறர் அன்பு வழியாக இயேசுவை வெளிப்படுத்து. உனக்கு தெய்வம் இறை வார்த்தை வழியாக தந்திருப்பார், அதன் வழியாக இயேசுவை வெளிப்படுத்து. நீ இவனை குற்றம் சொல்வதோ நீ இவளை குற்றம் சொல்வதோ அப்படி என்றால் 2 பேரும் பிசாசு தானே. குற்றப்படுத்துவது யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. திடத்தின் ஆத்மாவு என்பது குற்றப்படுத்தாது. தைரியத்தின் ஆத்மாவு தைரியமாக நல்ல காரியங்கள் செய்தும் இணைந்து கொண்டு செயல்படும். நீ நானும் எப்படி இருப்பார்? மீண்டும் அதை திருத்துதற் பணி 4ஆம் அதிகாரம், திருப்பதி 4ஆம் அதிகாரம், அந்த 18, 19, 20 வார்த்தையும் படித்தோம் இல்லையா? நாங்கள் யாரே நீ சொல்வது அல்ல, இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பகிங்கரமாக அறிக்கிட்டே தீருவோம். பிள்ளைகள் சொல்ற வார்த்தை, அப்பா வேண்டாம், அம்மா வேண்டாம், விசுவாச வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்ற சமயத்தில் நீ தைரியத்தோடு சொல்ல வேண்டும். உனக்கு பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ நாங்கள் ஜெபமாலை செய்தே தீருவோம். உனக்கு பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ நாங்கள் ஆலயத்துக்கு போயே தீருவோம். இது எங்கள் விசுவாச வாழ்க்கை. போடா, உன்னை யாரு பார்த்தா என்று சொல்லிக்கொண்டு குடும்ப அங்கத்தினர்கள் நீ தைரியத்தோடு தெய்வத்தை வெளிப்படுத்த வேண்டிய காரியங்கள் நீ செய்ய வேண்டும். என் மகனுக்கு பிடிக்காது நான் கோயிலுக்கு போகிறது, அதனால் நான் கோயிலுக்கு வரமாட்டேன். என் பிள்ளைக்கு பிடிக்காது நான் ஜெபமாலை பண்ணுறது, அதனால் நான் ஜெபமாலை செய்ய மாட்டேன் என்று சொன்னால் யாருக்கு நஷ்டம்? எங்க கோழை எந்த அளவுக்கு நீ இருக்கிறப்ப உனக்கு இது பிடிக்கிறது இல்லையோ நான் செய்தே தீருவேன். என் தைரியத்தின் ஆத்மாவை குடும்பத்தில் காட்டுவது, அது பிறகு ஆட்டோமேட்டிக்காக வெளியே அதை உன்னால் கொண்டு போக முடியும். மீண்டும் படிக்கல, அதே 4ஆம் அதிகாரம். 4ஆம் அதிகாரம் உங்களுக்கு தெரியும், துணிவுக்காக மன்றாடுவது. 23 திருவாக்கியங்கள் படிங்கள். நீங்கள் அப்படி உங்களுக்கு தெரியும். அப்போ சீடர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள், பணி செய்வதில்லை, பணி செய்வதற்கு தடை வந்து கொண்டது, இறைவார்த்தை அறிவிக்கிறதுக்கு தடைகள் வந்து கொண்டிருக்கிற சமயத்தில் அவர்கள் மன்றாடுகிறார்கள். அவர் மன்றாடிய பொழுது தெய்வம் அவருடைய மன்றாட்டை ஏற்றுக்கொள்கின்றார். படிங்கள் கடைசி 30, 31. அடையாளங்கள் அருண் செயல்கள் காட்டும் நிகழ்த்தும் என்றார். அடுத்தது அவர் கூடியிருந்த இடம் அதிர்ந்தது. அடுத்தது தூய ஆவியர் ஆட்கொள்ளப்பட்டார்கள். கனிவுட கடவுளுடைய வார்த்தையை துணிவுடன் எடுத்து சொல்ல ஆரம்பித்தார்கள். தூய ஆவி உனக்கு தைரியம் தரும், எடுத்து சொல்வதற்கான தைரியம் உனக்கு அது தரும். பிரைஸ் தி லார்ட்.